வாடா புறம்போக்கு பிரபாகர், முன்னெல்லாம் இதை விட அசிங்கமாக பேசுவேன். கேப்டன் கேப்டன் விஜயகாந்தோட புள்ள அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சிக்னேச்சருக்காக மட்டுமே கொஞ்சம் டீசெண்டாக பேசிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். இவன் என்ன பேசியிருக்கான்னு பாருங்களேன். இன்னும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இங்கே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி மீட் பண்ணி பேசுகிறதா பிளான் பண்ணியிருந்தார். அவரோட டியூட்டிஸை கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கர்நாடகாவில் கொஞ்சம் நிலவரம் சரி இருக்குல்ல, சரி இப்போ வேணாம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த காவேரி தாய் செஞ்ச ட்விஸ்ட்டை பார்த்தியா? ஆட்டோமேட்டிக்காக டேமை ஃபில் ஆக்கி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துருச்சு. ஸோ நல்ல எண்ணங்கள், ஓகேவா? உன்ன மாதிரி இந்த பல வருஷமாக கேப்டன் சொல்லி கட்சி நடத்துறது, கடைசியில் போய் கொத்தடிமை காலில் விழுவுறது அலையன்ஸ்க்கு, இந்த மாதிரி கேவலமாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க பாரு. நீயும் உங்கள் அம்மா இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும் மழை வர்றதுக்கு அப்படின்ச்ச. அந்த மாதிரி டேய் புறம்போக்கு கூட்டாங்களா, நீங்கள்லாம் அண்ணன் தளபதியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அது என்ன சொன்னேன், கோட்டு சுட்டு போட்டால் நான் கூட தான் அவரோட அழகாக இருப்பேனா? நான் ரேசிசம் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், இல்லைனா வண்டியாக கேட்பேன் உன்னை. அது மட்டும் இல்லாத கடைசியில் என்ன சொன்னேன், ஓடு 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 நீ பாடுற, ஓகே அது வரைக்கும் ஓகே, ஓடுறா டேய் அப்படிங்கிறியா? நீ ஓடுற எங்கேயாச்சும் இனிமேலாம் நீங்கள்லாம் எலெக்ஷன் பதவி இதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காத. கழுத்தில் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினைப்பா? அதே விவசாயிகள்கிட்ட போய் கேளு, காரி மூஞ்சில் தூப்பாங்க உங்களை நீங்கள் பண்ண வேலைக்கு. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஆண்டாழகர் யூடியூப் சேனலை பார்த்து இன்று வரை ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் நிதம் வணங்கும் இதய தெய்வம் புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அதாவது பொதுத்தளத்தில் எப்படி பேசணும், பொதுத்தளத்தில் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த பொறுக்கி நாய் ஒரு உதாரணம். அவர் பாருங்கள், அவர் முகத்தை பார்த்தீங்களா? டெய்லி 100 குடும்பத்துக்கு சோறு போட்டு 100 குடும்பத்தை வாழ வச்சு படிக்காத மக்களுக்கு படிப்பை கொடுத்து அன்றாட கஷ்டப்படுற வாழ்வாதாரமாக கஷ்டப்படுற எல்லாருக்கும் உதவி பண்ணி பல குடும்பத்தை தத்தெடுத்து வந்த நாய் இது. அவரை போய் புறம்போக்கு நாயின்னு இந்த நாய் சொல்லுது. ஏண்டா பரதேசி நாயே, நான் ஒன்று கேட்குறேன், நீ எல்லாம் யாரா? முதல்ல அந்த குடும்பத்தை பற்றி பேச முதல்ல உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது? உனக்கு வயசு என்ன ஆக போகுது? ஏண்டா நாயே, உன் வயசை பார்த்தாலே தெரியுது, வாயில் இன்னும் ஒன்றெல்லாம் அசிங்கமாக திட்டணும். நீ சொல்கிற பாணியிலேயே பொது தளமாக இருக்கனால நான் அமைதியாக வாசிக்கிறேன். ஏண்டா நாயே, அவர் வயசு என்ன தெரியுமா? அவர் வயசில் என்னென்ன உதவிகள் பண்ணியிருக்காரு, என்னென்ன நலத்திட்டம் பண்ணியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காருன்னு முதல்ல உனக்கு தெரியுமாடா? அந்த லிஸ்ட்டு வேணால் உன் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புடா. நீ இப்போ நல்ல மனிதனாக இருந்தால் நான் அவனுக்கு அனுப்பி விட்றேன் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு. அவர் வயசில் ஒரு துரும்பை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டேடா பரதேசி நாயே நீ. அவரை போய் இப்போ ஏன்டா பொறுக்கி பிரபாகரான்னு கேட்குறேன். உனக்கெல்லாம் என்னடா அருகதை இருக்குது? ஏன்டா நாயே, அந்த குடும்பத்தை பேசுகிற லெவலுக்கு நீ அவ்வளோ பெரிய மயிராயிட்டியா நீ? ஏண்டா எந்த ஊரோட நாயினி? யார் குடும்பத்தை பற்றி எந்த நாயிடா பேசுகிறது? அவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா முதல்ல அருகதை இருக்குது? உன் சொந்த காசில் இது வரைக்கும் ஒரு 2 பேருக்கு நீ ஏழை மக்களுக்கு துணி எடுத்து கொடுத்துருப்பியா? 2 பேருக்கு சோறு போட்டிருப்பியா? 2 பேரை படிக்க வச்சுருப்பியா? யார்டா நீ நாயை? அவரை போய் புறம்போக்கு நாயன்னு கேட்குறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறீங்கள உன்னோட தலைவர் விஜய் அவர்கள். அவர்கிட்ட போய் நேராக இதே மாதிரி பிரபாகரன் அவர்களை பேசுகிறேன்னு சொல்லு, செவ்வில் கட்டி செருப்பாலே அடிப்பார். ஏன் அடிப்பார்னு கேட்குறியா? அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி போல் வளர்ந்தவங்கடா அவங்க. பரதேசி நாயை, அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ எந்த ரோட்டு ஒருத்தர எங்கே பொறுக்கிக்கிட்டு இருந்தியோ தெரியாது. பொறுக்கி நாய் நீ, அவரை போய் பொறுக்கி நாயங்கிற, புறம்போக்குங்கிற. நீ தாண்டா புறம்போக்கு. உன் முகரை பார்த்தாலே இருந்து புறம்போக்கு எப்படி இருப்பாங்கிறத உன் முகத்தில் ஆத்திச்சுவடி மாதிரி அடுக்கி ஒட்டியிருக்கு. நீ தான் புறம்போக்குன்ட்டு. யாரை போய் புறம்போக்குங்கிற பரதேசி நாயை? இப்போ இல்லைடா, ஆரம்பத்துலேருந்து அவர் நடிப்புத்துறையில் இருந்த போதுலேருந்து அவர் மக்களுக்கு உதவி பண்ணதை
அம்மாவும் தடுத்ததில்லை, பிள்ளைகளும் தடுத்ததில்லை. எங்கே உங்கள் ஒப்ப சொத்தில் ஒரு 7 கோடியை எழுதி வச்சுட்டு நீ கேஸ் போடாமல் இருப்பியா? 7 கோடி நிலண்டா மதுரை நரிக்குறவர் மக்களுக்கு எழுதி வச்சாடுறா. பிள்ளை கேட்குற முறையில் அதுங்களுக்கு வாரிசுக்கு உரிமை உண்டா? என்னைக்காவது அதை பற்றி அதுக்கு திங்க் பண்ணியிருக்குமாடா? இதே உங்கள் ஒப்பன் ஒரு 7 கோடி சொத்தை எழுதி வச்சானா நீ உங்கள் ஒப்பனை கொல்ல கூட கொண்டுடா. உன் முகரையை பார்த்தா அதே மாதிரி தான் தெரியுது. 7 கோடி சொத்தை நரிக்குறவருக்கு எழுதி கொடுக்கும்போது அந்த நீ சொல்கிற பற்றியா அந்த புறம்போக்குன்ற பையன், அந்த பையனுங்களோட சொத்துறாது. அதை பற்றி இன்னைய வரைக்கும் வார்த்தை பேசுகிறான்டா. தங்கம் பெற்ற பிள்ளைகடா, தருதலை பயமோனே. உனக்கெல்லாம் அந்த குடும்பத்தை பற்றி பேசுங்கன்னா யோக்கியதை மயிர் இருக்குது. நாங்களும் சரி இதை விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தற்குறி பயலோட எல்லா பயலையும் செருப்பை கழட்டி அடிப்பேன். அது விச்சுவல் வாரிசு மயிறு வாரிசுன்னு பேசிக்கிட்டீங்கன்னா எப்பனாலும் விஜய் கிட்ட நேரில் போய் இன்னும் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களாடா? இல்லை விஜய் வீட்டு வாசலில் போயிருப்பீங்களாடா? இல்லை விஜய் கட்சி ஆஃபீஸில் போய் எவனா பார்த்துருப்பீங்களா? ஒரு ஆம்பளை அந்த ஃபோட்டோ போடுங்கடா பார்க்கலாம். நாங்கள்லாம் அப்படி இல்லைடா. கேப்டன் கூட 20 வருஷம் நேருக்கு நேர் பயணித்து அவங்க குடும்பத்தில் உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அவங்க கட்சி ஆஃபீஸில் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ண நாங்கடா. தைரியமாக எங்களால் ஃபோட்டோ போட முடியும். எங்கே உங்கள் தலைவர்கிட்டன்னு ஒரு ஃபோட்டோவே ஒரு இது எடுத்து நீங்கள் போடுங்கடா பார்க்கலாம். என்னமோ அண்ணனுக்காக குதிக்கிறாங்கிறீங்க. யார்கிட்டடா உங்கள் சீனெல்லாம் போட்டுக்கிட்டு அலையிறீங்க? வீவர்ஸுக்கும் போட்டிருக்கிற வீவர்ஸுக்கும் யூடியூப் சேனல் ஓடணும்னு சொல்லிவிட்டு அதில் பொறுக்கி திங்கிற நாய்ங்கடா. இன்னும் நீங்கள் பாட்டில் என்ன உணர்ச்சி வசமாக விசுவாசமாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது தம்பி. உங்களை விட பல மடங்கு தேமுதிகக்காரன்லாம் விசுவாசமானவன். நீங்கள்லாம் நேற்று இன்றைக்கி முளைச்ச காளான்கள்டா. ஒரே ஒரு பையனை மட்டும் தவிர்த்து பாக்கி எல்லா பையனுக்கும் மானம் கிடத்தனமாக பேசுவேன். மாதவன் ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையன் மட்டும் தான் கரெக்டாக என்ன உண்டோ அதை தெளிவாக பேசுவாப்புல. மற்ற எந்த நாய்க்கும் பேச அருகதை கிடையாது. புரியுதா இல்லையா? அந்த மாதவன்ற பையன் மட்டும்தான் அந்த பிதா கரெக்டாக பேசுகிறாப்புல. ஒரு கண்ணியத்தோட ஒரு மாண்போட பேசுகிறது அந்த பையன் மட்டும்தான்டா. வேறு எந்த நாயும் கிடையாது. விச்சுவல் வாரியஸ் தாவக்கலை எல்லாம் பொறுக்கித்தனமாக மீடியாவில் பொறுக்கி தின்னுட்டு யூடியூப்பில் வியூவர்ஸில் வர காசை திங்கிற நாய்ங்க இன்னும் விசுவாசமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. யாரை போய் யாருக்கடா கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க? தான் சம்பாதிச்ச பணத்துலேருந்து 75% மக்களுக்கு கொடுத்து 25% குடும்பத்துக்கு கொடுத்து அன்னிய வரைக்கும் காவாந்து பண்ணி அதுக்கு உறுதுணையாக இருந்தது அந்த அம்மா யாரோ இந்த பசங்களும் தாண்டா. அந்த பசங்கள்லாம் பற்றி பேசுங்க. உங்களுக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? முதல்ல பேசுகிற விச்சுவல் வேரியஸ்க்கெல்லாம் இன்றைக்கி சவால் விடுறேன்டா. நான் பண்ணியிருக்கேன்டா. எங்கள் எதிரும் பண்ணியிருக்கேன்டா. எங்கள் குரூப்பில் பண்ணியிருக்கோம்டா. 10 பேருக்கு இருக்க வச்சு சாப்பாட்டை போட்டு ஒரு வீடியோ போடுங்கடா. விச்சுவல் வாரியஸ்னு கிளம்புறீங்கல்ல, உங்கள் அண்ணனுக்கு உணர்வு பூர்வமாக இருக்கின்ற ஏழை மக்களுக்கு இறங்கி உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறத பண்ணி பாருங்கடா பார்க்கலாம். ஏன்டா இதில் உள்ள அத்தனை நாய்களுக்கும் கேட்குறேன். ஒரு திரைப்படம் ஜனநாயகன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுடா. ஒரே ஒரு விருதுநகர்ன்ற ஒரு தேட்டரில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவோட மாவட்ட செயலாளர் செல்வம்ங்கிற ஆள் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட இதை புகழ பாடுறதுக்காக கேப்டன் மகன் தோல்வின்னு போட்டான்டா. நேர்மையாக இருக்கிற நாய்ங்க எங்கடா போனீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு உங்கள் கட்சியாக இருந்தால் கூட யார் தெரியுமாடா நேர்மையானவன்? தப்பு நம்ம கட்சியில் பண்ணியிருந்தாலும் சரி, அடுத்தவங்க கட்சியில் பண்ணியிருந்தாலும் சரி, துணிஞ்சு கேட்குறவன் தான்டா ஆம்பளை. அந்த வீடியோ உங்களுக்கு வரவே இல்லை, எந்த பயன்களையும் பண்ணல. அப்போ என்னடா பண்ணியிருக்கணும்? எங்கள் அண்ணனோட பையன் நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஆம்பளையாவது கேட்டிங்களாடா? உங்கள் கட்சிக்காரனாவே இருக்கட்டேன்டா. தப்புன்னு கேட்குறவன் தான்டா ஆம்பளை. அப்போ ஒரு வேளாவது வாய் திறந்தீங்களாடா? இப்போ என்னமோ ஒரு வார்த்தை ஓடுன்னு சொல்லிட்டாருங்கிறதுனால ஊழுன்னு எல்லா பேரும் கத்துறீங்க. ஏன்டா பொறுக்கி நாயை ஒன்றை பார்த்தே கேட்குறேன். சீமான் வந்து விஜய் என்ன கேவலமாடா பேசுனா, அவனுக்கு போய் மாலை சால்வ் போட்டாப்புலடா. வைகோ என்ன கேவலம் பேசுகிறான், அவனுக்கு போய் சால்வ் போட்டாப்புலடா. திருமாவளவன் போய் சால்வ் போட்டாப்புலடா. அப்போல்லாம் எங்கடா போயிருந்தீங்க பொறுக்கி நாய்களா? நீங்களாம் விச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமானவனுக்கெல்லாம் போய் சால்வ் போட்ட போதெல்லாம் எங்கே பொறுக்கிதீங்க போயிருந்தீங்க? நீங்கள் யாரை பார்த்து புறம்போக்குன்ற பரதேசி நாயை? அப்போல்லாம் எங்கடா போயிருந்த நீ? அவர் பேசுன என்ன தப்பு? எந்த ஒரு விஷயத்துக்காவது ஒரு மீடியாவை சந்திச்சிருக்காராடா முதலமைச்சர்? நான் முதலமைச்சர் மேலே தப்பு சொல்ல, உங்களை மாதிரி தருதலை நாய்கள்னால தானே அவர் பேர் கெட்டு போகுது. மிஸ்டர் முதல்வர் அவர்களே, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்கள் பேரை வச்சுக்கிட்டு இந்த நாயை விச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கண்ட பதிவு போடுறதுங்க.
இந்த நாய்களை முதல்ல நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு அறிக்கை விட்டு விர்ச்சுவல் வாரிசுகளாக எதுக்கு இது பண்ணணுமோ அதுக்கு மட்டும் மீம்ஸ் போட சொல்லுங்கள். தப்பான விஷயத்துக்கு தப்பான இடத்துக்கு மீம்ஸ் போட்டுட்ருக்குறானுங்க. உங்கள் பேரை முக்கியமாக கெடுக்கிறதே உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸும் உங்களோட ஐடி விங்கும் தான். இந்த நாய்ங்க பண்ணுற தப்புனால தான் உங்கள் பேரும் கெட்டு போகுது. இந்த நாய்ங்களாம் உங்களுக்கு விசுவாசமாக இல்லை. அந்த யூடியூப்பில் அந்த வியூவர்ஸ் வரணும், உங்களை பற்றி பேசுனா வியூவர்ஸ் வருவான், அதில் பிச்சை எடுத்து திங்கணுங்கிற குறிக்கோளில் உள்ள நாய்ங்க. ஒரே ஒரு நபரை தவிர்த்து, மாதவன்ற நபரை தவிர்த்து பாக்கி எல்லா நாயும் அப்படி தான். இதில் பயணிக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அத்தனை பேர் யூடியூப்பில் பிச்சை எடுத்து திங்கிற நாய்ங்க. நான் தைரியமாகவே சொல்லுவேன். யாரை பார்த்து புறம்போக்குங்கிறீங்க? யார் குடும்பத்தை பார்த்துறா? எந்த நாயிடா பேசுகிறது புறம்போக்குன்னு? அதுக்கு ஓடுறதுல உங்களுக்கு என்னடா அருகதை இருக்குமா? இல்லை மரியாதையாக பேசி பழங்கடா. எவனாக இருந்தாலும் மற்றவன் எவன் குடும்பத்தை வேணாலும் போய் பேசுங்கடா, ஒத்துப்போண்டா. எல்லா பையிலும் நீங்கள் பேசுகிற மாதிரி தான் நான் நடந்துகிட்டு இருக்கான். பொட்டி வாங்கிட்டாங்க. எந்த வேசி மகன்டா நேரில் பொட்டி வாங்கினதை பார்த்தது? எப்படா ஆம்பளை தான் நாங்கள் நேரில் இருக்கோம், நாங்கள் தான் பார்த்தோன்னு சொல்லிட்டு வெளில வாங்கடா பார்க்கலாம். நாய்களா? ஒரு குடும்பத்தை பற்றி தரக்குறவா பேசுகிற எல்லாம் வேண்டாம். இவர் மோகரை பாரு, 10 ஆண்டு எல்லாரையும் வாழ வச்சவர் அடுத்தவனை போய் புறம்போக்குங்கிறாரு. புறம்போக்கு நாயை வாய் அடக்கி பேசு, இல்லைன்னா அடுத்த வீடியோ இன்னும் சர மாதிரி அவனுக்கு கேள்வி வரும். விர்ச்சுவல் வாரியர்ஸா? நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும்னு அதை வச்சு பாருங்கடா. ஐடிவிங்க வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறது தான், அடுத்தவனை கிண்டல் பண்ணுறதுக்கும் பொழப்பு ஓட்டுறதுக்கும் இல்லைடா. மொபைலும் ஐடிவிங்கு இந்த மாதிரி சாதனங்கள்லாம் மக்களோட பசி பிணியை போக்குறதுக்கு இருக்குடா. மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமான்னு அதை முதல்ல பாருங்கடா நாய்களா. அதை விட்டுவிட்டு அடுத்தவனை பேசலாம், அப்புறம் பேசலாம். எல்லாரும் இன்னைய வரைக்கும் அவர் செத்தாலும் வாழ வைக்கிற குடும்பம்டா அது. அது பிள்ளையும் சரி அம்மாவும் சரி அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எந்த நாய்கிட்டையும் கை கட்டி போய் பிச்சை எடுக்கிறதெல்லாம் கிடையாது. புரியுதா இல்லையா? அரசியல்ன்றதா எல்லா கட்சியும் கூட்டணிக்கு போகதான்டா செய்வான், எல்லா கூட்டணியும் இருக்க தான்டா செய்வான். அதுக்கு நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்களால் இருக்க முடியாதுல்ல. அதான் சொல்கிறேன், நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலாண்டா நீங்களாம். நாங்கள்லாம் 20 வருஷமாக அரசியலை பார்த்தவனுங்கடா. நீங்கள் எதில் என்ன கவுண்டர் கொடுத்தாலும் அந்த கவுண்டர் கொடுக்க நாங்களும் தயாராக தான்டா இருக்கோம். போடுங்கடா, எவனாக இருந்தாலும் போடலாம், வீடியோவும் போட்டு பார்க்கலாம்டா, தப்பே கிடையாதுடா. நீங்களும் வீடியோ போடுங்க, நாங்களும் வீடியோ போடுறோம்டா. கிளம்பிட்டானுங்க ஊருக்குள்ளே புத்திமதி சொல்கிறதுக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் ஒரு இது எடுத்துங்கடா. 10 நாள் சோத்தை போட்டு டெய்லி ஒரு வீடியோ போடுங்கடா பார்ப்போம். நீங்களாம் ஒரு ஆம்பளையாக இருந்தா அவரை புறம்போக்குன்னு சொல்கிற அத்தனை நாய்களுக்குமே சொல்கிறேன்டா, ஒரு 10 நாள் ஏழை மக்களுக்கு ஒரு அன்னதானத்தை பண்ணிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கடா. எப்படாவது அதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் தேமுதிககாரனை பற்றி நீங்கள் பேசலாம். தகுதி இல்லாத நாய்கள்லாம் போய் அவர் பையனை போய் புறம்போக்குன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க, பிச்சைக்கார நாய்ங்க. இன்னும் இதை விட வாயில் அசிங்கமாக வரும். இதோடு நிறுத்திங்கடா அந்த குடும்பத்தை பற்றி குறை பேசுகிறத. மக்களுக்கு நல்லது பண்ணுங்கடா, அது போதும். நன்றி, வணக்கம்.